இப்போ ரெண்டு உலக போர் இருக்குல்ல, அது எதனால நடந்தது, எப்படி நடந்தது சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்களாம் அதை பார்க்கவே இல்லைல்ல, எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. சண்டைக்கான போட்டி தான். அப்படியா? சண்டை உங்களுக்கு வரலாறு கொஞ்சம் நீங்கள் நேரடியாக பார்க்கலைன்னாலும் வரலாறு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ரோமன் எம்பையர்னா என்னன்னு கிளியோபாட்ரா பற்றி பேசுவாங்க, ஜூலியஸ் சீசரை பற்றி பேசுவாங்க, மார்க் ஆண்டனி பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த ரோமன் எம்பையர் எவ்வளோ அருவறுப்பான எம்பையருங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. அருவறுப்புடைய உச்சம். தாய் மகனும் உறவு வச்சுருப்பாங்க, சகோதரியோட வச்சுருப்பாங்க. பெண்கள் மேக்சிமம் நியூட அரண்மனையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெறி கொண்டு ஐரோப்பா முழுவதையும் ஆண்ட கூட்டம் அது. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ உலகம் முழுவதும் ஆண்ட பிரிட்டிஷே அவனுக்கு அடிமையாக இருந்தது தெரியுமா? இந்த இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியுமா? அது ஜெர்மனா எல்லா நாடுகளையும் பிடிச்சி அவன் ஆண்டான். வெறி, ஆளுமை வந்த வெறி அவ்வளவு அருவறுப்பாக இருந்த போது தான், சமூகமே சீர்கெட்டு போன போது தான் சிலர் இயேசுநாதர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு அவர் வாழ்க்கையை தொகுத்து 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பைபிள் தொகுக்கப்பட்டது. எதுக்குன்னா அரசுங்கிற பேரில் தவறான முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மக்களை திருத்தணுங்கிறதுக்காக பைபிள் உருவாக்கப்பட்டது. அது வரலாற்று நூல்னு வேற சொல்கிறாங்க. மோசஸ் தான் வழிகாட்டினா, அதுக்கு எடுத்துருந்தாங்க, அவங்க வழியில் வந்தாங்க யூதர்கள் அப்படின்னு வரலாறை பார்க்கணுன்றாங்க. ஆனால் அது தொகுப்பட்டு நான் மிலன் போயிருக்கேன். மிலன்னா இத்தாலி. இங்கேருந்து போகும்போது ஒரு தோழர் அவர் கிறிஸ்தவர், தள்ளுபடி ஆகமம் அங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஆகமங்கள் கிடைக்குது, பலர் எழுதுகிறாங்க. இயேசுநாதரை பற்றி மட்டும் இல்லை, அப்போ பழைய ஏற்பாடு மோசஸ்லேருந்து ஆபிரகாம்லேருந்து எல்லாத்த பற்றி எழுதப்பட்டதில்லை. இது வேண்டாட்டா, இது நம்பருக்கு கஷ்டமாக இருக்குது, தெரியல, இது இணைச்சிக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு வந்த ஆகமங்களில் சிலது தொகுக்கப்பட்டதான் இன்னைக்கு கிடைக்கிற பைபிள். தள்ளுபடி ஆகமம்னு அங்கே நிறையா கிடைக்குதுன்றாங்க. அங்கே கிடைச்சா வாங்கிட்டு வாங்க தோழர் அப்படின்னாரு. இப்போ போன சமயம் அப்போ நான் போன போது கிடைக்கல. அப்போ தொகுக்கப்பட்ட நூல் எது தேவையோ அதை மட்டும் இணைச்சது. அதுவே அப்சல்யூட் கிடையாது, முழு உண்மையை அது வச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் இன்னைக்கு யூதர்கள் அந்த பழைய ஏற்பாடை மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க. அதுதான் உலக வரலாறுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்ததுன்னு நம்புகிறாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ சுப்பீரியாரிட்டி நிற்குது. நான் தான் இறைவனுக்கு நெருக்கமானவன், இறைவன் என்னுடைய தாத்தன்ட்ட பேசலாம். அது ஒரு சுப்பீரியாரிட்டி, மனநோயை வளர்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியலை. தமிழன் தான் மாற்று சிந்தனை உள்ளவன். தமிழன் இறைங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க சேர்ந்தா ஒன்று அதுதான். அதுவும் சிவத்தை பற்றி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மனிதன் தான் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் தான் அந்த மனிதன் தான். இந்த பொருளை மட்டும் இல்லை, மேட்டர்ஸை மட்டும் இல்லை, இந்த மேட்டர்ஸ் எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க வேக்குவத்தை பற்றி ஆய்வு செஞ்சவர் அவர். அதை ஆய்வு செஞ்சனால்தான் பிரபஞ்ச பேருண்மை அவருக்கு தெரியும். அவன்தான் அதிகபட்ச அறிவுள்ளவன், அந்த பிரபஞ்ச பேருண்மையை தெரிஞ்சவன். அந்த வேக்குவமும் இடம் பொருள் ஏவல்னா நம்ம தமிழில் சொல்லுவோம். இடம் வேக்குவம், வேக்குவம்னு ஒன்று இல்லாமல் இவ்வளோ பொருள் இருக்காதில்ல. இங்கே நான் எங்கே உட்காந்துருக்கேன், இந்த வெற்றிடத்துக்குள்ள தான் நான் இருக்கேன். ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் எலக்ட்ரான்களோட இருந்துக்கிட்டு ஒவ்வொரு சுற்றுதுன்னா சுற்றுறதுக்கு ஒரு வேக்குவம் வேணும்ல. இதெல்லாம் ஆய்ந்தவன் சிவன் அப்படின்னு சொல்லப்படுது. நான் அதில் நீங்கள் இன்னும் ஆழமாக கேள்வி கேட்டிங்கன்னா நானே திருத்தன்னு முடிப்பேன். அது ஒரு கடல். அது அவ்வளோ பெரிய ஆய்வுக்கெல்லாம் சொந்தமான அந்த மண் இது. சிவன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் முருகன் இதெல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் ஒரு கடவுளாக்கி
இவரை அவன்கிட்ட போய் கேட்டா அவனை ஒரு வியாபாரி ஆக்கி நான் மொட்டை எடுக்கிறேன், எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்கக்கூடிய அவர் அறிவை சொல்லிட்டு போனாங்க. பிரபஞ்சத்துடைய செயலை சொன்னாங்க. இந்த பிரபஞ்சம்லாம் இப்படி செயல்படுது, இதே இதுதான் உடம்புக்குள்ளேயும் செயல்படுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அன்பாக இருந்தாங்க. அது ஒன்றையும் நல்லாயிருக்கும், மற்றவங்களே நல்லா இருக்கும்னாங்க. இதுதான் பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு யூதர்கள் அதை பார்த்தாங்கன்னா இன்னைக்கு துப்பாக்கி செய்வானா, ஆயுதங்கள் செய்வானா? ஈரானும் ஒரு ஏகாதிபத்திய நாடுதான். ஈழ தமிழர்களை அழிப்பதற்கு கொத்து குண்டுகளை வழங்கிய நாடு ஈரான். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வருது, ஈரான் மட்டும்தான் உதவி செஞ்சதா, இஸ்ரேல் செய்யலையா? ஆமாம், ஈரான் செய்தது, இஸ்ரேல் உதவி செய்தது. சிங்கள அரசுக்கு, தமிழ் இனத்தை அழிப்பதற்காக சிங்கள அரசுக்கு ஈரான் உதவி செய்தது, இஸ்ரேல் உதவி செய்தது, அமெரிக்காவும் உதவி செய்தது, இந்தியா உதவி செய்தது, பாகிஸ்தான் உதவி செய்தது, சைனா உதவி செய்தது, கம்யூனிஸ்ட் நாடு என்று சொல்லக்கூடிய கியூபா கூட உதவி செய்தது. இவங்க அத்தனை பேருடைய உதவியையும் பெற்றுக்கொண்டுதான் சிங்கள அரசு தமிழ் இனத்தை அழித்து ஒழித்தது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஈரான் நாட்டினுடைய உருவாக்கம் என்பது என்ன? ஈரான் நாடு கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் அது ஒரு பாரசீக நாடு, பெர்சிய தேசிய மக்கள் வாழ்ந்த நாடு. அவர்களுடைய பூர்வீக மதம் என்பது ஜொராஸ்ட்ரியனிசம். அந்த ஜொராஸ்ட்ரியனிசம் என்கிற அந்த மதத்தை வழிபட்ட அந்த பாரசீக மக்கள் மீது அரபு நாட்டில் இருந்து படையெடுத்து வந்து அந்த பாரசீக மக்களை அழித்து அவர்களது கலாச்சாரம், அவர்களது வழிபாடு அனைத்தையும் அழித்து அவர்களை கட்டாயப்படுத்தி முஸ்லிமாக மாற்றினார்கள். ஜொராஸ்ட்ரியனிச கோயில்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டன. ஜொராஸ்ட்ரியனிசத்தில் இருந்து முஸ்லிமுக்கு மாறாதவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஒவ்வொரு விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் அங்கே இஸ்லாத்தை அவர்கள் நிறுவினார்கள். அதற்கு அவர்கள் வைத்த பெயர், இஸ்லாமிய திணிப்புக்கு அவர்கள் வைத்த பெயர் இஸ்லாமிய பரவல் என்று அந்த நாட்டை ஒரு முஸ்லிம் நாடாக படிப்படியாக மாற்றினார்கள். ஜிஸ்யா வரி விதித்தார்கள். இந்தியாவிலே எப்படி இந்துவாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டதோ முஸ்லிம் ஆட்சியாளர்கள் காலத்தில், நீ இஸ்லாமியராக மாறிவிட்டால் வரி கட்ட தேவையில்லை. இந்துவாக இருந்தால் நீ ஜிஸ்யா வரி கட்ட வேண்டும். கொஞ்ச நாள் கட்டி பார்ப்பான், முடியாது, கஷ்டம், இதுக்கு மேலே நாம் எதுக்கு நம்ம இந்த ஜிஸ்யா வரியை கட்டுறது, சாமின்னா எல்லாம் ஒரே சாமி தானே, சரி நம்ம முஸ்லீமாக மாறிடலாம் என்று மாறியவர்கள்லாம் உண்டு, ஜிஸ்யா வரி கட்ட முடியாமல். இப்படி ஈரானிலும் ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டது அந்த ஜொராஸ்ட்ரியனிச மதத்தை சேர்ந்தவர்களுக்கு. அப்படி கட்டாயப்படுத்தி அவர்கள் முஸ்லீமாக மாற்றப்பட்டார்கள். அந்த இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்படியெல்லாம் மாற்றி தான் அந்த பாரசீக, அந்த பெர்சிய மக்களிடத்தில் ஒரு கலப்பினத்தை உருவாக்கி, ஒரு கலப்பு கலாச்சாரத்தை உருவாக்கி, வெளியிலிருந்து வந்து ஒரு ஆதிக்கத்தை செய்து இன்றைய நவீன ஈரான் என்பது அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர அன்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. அது பூர்வீகமான நாடும் அல்ல. பூர்வீகமான நாடு என்பது பாரசீகம். இப்படி உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் நவீன காலத்திலே 1979களில் ஷா முகமது என்கிற ஒருவருடைய ஆட்சி அங்கு இருந்தது. இந்த ஷா முகமது அமெரிக்க அரசுக்கு ஒரு கைப்பாவை அரசாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு புரட்சியை நடத்தி அந்த ஷா முகமதுவினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தான் காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். இந்த காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது யாரை கூட ஒரு கூட்டணிக்கு வைத்துக் கொண்டார் என்றால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாம் சொல்கிறோமே சிபிஐ என்று சொல்கிறோமே, இதே போல ஒரு சிபிஐ அங்கே இருந்தது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஈரான். அந்த கம்யூனிஸ்டுகளை கூட வைத்துக் கொண்டுதான் அந்த புரட்சியை நடத்தி ஷா முகமதுவினுடைய ஆட்சியை நீக்கினார். ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்ததற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நாட்டிலே தடை செய்யப்பட்டு, எந்த கம்யூனிஸ்டுகளுடைய துணையோடு ஷா முகமதுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்துல மீண்டும் வந்து இவர் வந்து உட்கார்ந்தாரோ, ஒரு நவீன ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவினாரோ, அதே கம்யூனிஸ்டுகளை தடை செய்து, கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து கம்யூனிஸ்டுகளை தேடி தேடி சுட்டுக் கொன்றார்கள். அந்த நாடு முழுக்க கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரையும் தூக்கிலிட்டார்கள். தூக்கு தண்டனை எப்படி நடக்கும்? ஒரு சிறை இருக்கும், ஒரு அறை இருக்கும், அந்த அறையில் ஒரு மருத்துவர் இருப்பார், சிறை அதிகாரிகள் இருப்பார். இப்படி தானங்க தூக்கு தண்டனை நாம கேள்விப்பட்டிருக்கோம். பெத்த பிள்ளைங்க முன்னால் அப்பனுக்கு தூக்கு தண்டனை.